இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக சப்பாத்தியும் ஒரு எம்டி குருமான் தான் செஞ்சுருந்தேன். இந்த எம்டி குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பட்டை, அது கூட 2 கிராம்பு, ஒரே ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு வேண்டி லைட்டாக கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சமாக குக் ஆனது கொத்தமல்லியும் அது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா குக் ஆகிற வரையும் அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், அது கூட தேங்காய் இல்லைனா முந்திரி, பொட்டுக்கடலை இதை ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ்க்கு வேண்டி என்கிட்ட ரெண்டுமே இல்லை, அதனால தேங்காய் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. குக் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான எம்டி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஆல்ட்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்கள்.